Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு tutorial video பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம அடுத்த stitch வந்து silk thread வச்சு பண்ண போறோம். இப்போ வரைக்கும் நம்ம வந்து zari வச்சு வர்க் பண்ணிருக்கோம் and normal needle வச்சு zardosi sugar beads அதெல்லாம் போட்டு முடிச்சிருக்கோம். zari gold zari வச்சு வந்து ஒரு few stitches போட்டுருக்கோம். like chain stitches ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் water filling, knotted chain இந்த மாதிரி stitchesலாம் போட்டுருக்கோம். சோ இப்போ அதே மெத்தட் தான். எல்லாமே வந்து silk threadக்கும் அதே மெத்தட் தான். ஒண்ணும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் டெக்ஸ்சர் வந்து மாறுது. silk threadோட டெக்ஸ்சர் zari வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு பிரிஞ்சு வரதுக்கு சான்சஸ் கிடையாது. ஜஸ்ட் சிங்கிள் லைனா இருக்கும். பட் இந்த silk threadங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பஞ்சா வரும். சோ இதுதான் வந்து silk thread வந்து கஷ்டமாக்குறது. இப்போ வந்து silk threadல வந்து நம்ம ரெண்டு நூல் எடுத்துர்க்கேன் ஒரே கலர்ல. ஏனா வந்து எப்பவுமே வந்து வர்க் பண்ணும்போது ரெண்டு நூல் சேர்த்து தான் வர்க் பண்ணுவோம். ரொம்ப லைட்டா ஒரு ஷேட் மாதிரி அந்த கலர் தெரியணும் அப்படி நினைச்சோம்னா ஒரு சிங்கிள் thread யூஸ் பண்ணலாம். இல்லனா ஜெனரலாவே வந்து அவுட்லைனுக்கு எதுக்கு ஃபில்லிங்க்கு எதுக்குமே வந்து டபுள் thread தான் யூஸ் பண்ணுவோம். சோ எப்பவுமே வந்து ஒரு நூல் வாங்குறீங்க, ஒரு silk thread வாங்குறீங்க அப்படினா ரெண்டு நூலா வாங்கிக்கோங்க. எப்பனாலும் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி silk thread வாங்கும்போது அதுக்கு வந்து ஒரு ராப்பர் இருக்கும். அதுல வந்து ஷேட் நம்பர் போட்டுருப்பாங்க. இதுல வந்து 46 ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த பேப்பர் வந்து நீங்க எப்பவுமே கீழ போட்றாம எடுத்து இது மாதிரி ரோல் பண்ணிட்டு இதுக்குள்ளேயே வெச்சுக்கோங்க. ஏனா வந்து இப்போ நம்ம வர்க் பண்ணிட்டே இருக்கோம். நமக்கு வந்து இந்த நூல் காலியாக போகுது அப்படினா வந்து நம்ம ஆர்டர் பண்றதுக்கு இல்ல வெளியில போய் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஷேட் நம்பர் சொன்னாலே ஓரளவுக்கு நிறைய கடைகள்ல எடுத்து கொடுப்பாங்க. ஓகேவா? சோ silk threads பத்தின டீடைல்ஸ் இதுதான். நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. டபுள் பெல் பிராண்ட் இருக்கு, ஜிவி பிராண்ட் இருக்கு. அப்புறம் இது வந்து ஏதோ வித்தியாசமான பிராண்ட் KPL னு போட்டுருந்துச்சு. இது பார்க்காத பிராண்ட் தான். பட் இது கலர்க்காக வாங்கினேன், நல்லா இருக்கு அப்படினு. சோ silk threads யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணனும். இது வந்து சிங்கிள் thread-ஆ எடுக்கிறது. இது எது டபுள் thread-ஆ எப்படி எடுக்கணும்ங்கறதையும் காட்றேன். டபுள் threadனா இந்த மாதிரி ரெண்டு நூல் கண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு நூல் கண்டு எடுத்துட்டு இந்த ரெண்டோட எண்ட் இருக்குல, ரெண்டோட எண்டையும் சேர்த்து ஒரேதா நாட் போட்டுக்கிட்டீங்க அப்படினா இது வந்து டபுள் thread ஆயிடும் நமக்கு. இப்போ வந்து இந்த டபுள் thread அப்படியே கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் நமக்கு. இத வச்சு நம்ம ஈஸியா வர்க் பண்ணலாம். சரி, எனக்கு வந்து ரெண்டு நூல் கண்டு கிடைக்கல, ஒன்னு தான் கிடைச்சிருக்கு அப்படினா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆனா நம்ம டபுள் thread வேணும் எனக்கு அப்படிங்கறப்ப ஒரு நூல் கண்டு வச்சு நீங்க எப்படி டபுள் thread ஆக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்றேன். இப்போ இந்த ஒரு நூல் கண்டு தான் இருக்கு நம்ம கிட்ட. இத வந்து நான் டபுள் ஆக்கணும் அப்படினா கொஞ்சம் தூரம் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இது கொஞ்சம் தூரம் இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு எவ்வளவு தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்படி நாட் போட்டீங்க அப்படினா வந்து இது உங்களுக்கு டபுள் thread-ஆ வந்துட்டே இருக்கும். ஆனா இது எவ்வளவு தூரம் வரும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல, இந்த thread இருக்குல, அது எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரம் வரும். அதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் சிங்கிள் ஆயிரும் thread. சோ மறுபடியும் கட் பண்ணிட்டு இன்னொரு தடவை மடிச்சு விட்டு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணனும். சோ silk thread யூஸ் பண்ற மெத்தட்ஸ் இதுதான். இப்போ நம்ம silk thread வச்சு செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, இதுல செயின் ஸ்டிட்ச் போட போறோம். சரில வச்சு நீங்க கோல்ட் சரி வச்சு நீங்க எப்படி செயின் ஸ்டிட்ச் போட்டீங்களோ அதே மெத்தட் தான் இதுக்கும். நீடில் வந்து 14 எடுத்துக்கோங்க. 23 கொஞ்சம் மெலிசா இருக்கும். சோ இந்த டிப் வந்து கொஞ்சம் ரொம்ப தின்னா இருக்கும், நூல் பிடிச்சி இழுக்காது. 14 எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. சோ நீடில் எப்பவும் போல உள்ள விட்டுட்டு த்ரெட் கீழ மாட்டிக்கிறீங்க, மேலே இழுத்து கொண்டு வாங்க. அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்துருங்க வெளியில. இப்போ அடுத்து எப்பயும் போல தான் பண்ண போறீங்க. பட் இது வந்து டபுள் ஸ்டாண்டா வரும் நமக்கு. இதுதான் வந்து என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, ஒரு நூல் மட்டும் மாட்டும், இன்னொரு நூல் மாட்டாது. அப்படி இல்லைன்னா ஒரு நூலே வந்து பாதியா மாட்டி ஒரு மாதிரி நூல் பஞ்சா வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். பட் அது வந்து எதனா எப்படி நீங்க சரி பண்ணலாம் அப்படின்னா ரெகுலர் ப்ராக்டிஸ், விடாம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் silk thread வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். த்ரெட் வந்து கீழே ரொம்ப டைட்டா பிடிக்க வேணாம், ரொம்ப லூஸாவும் பிடிக்க வேணாம். நார்மலா கேஷுவலா பிடிச்சுக்கோங்க. அண்ட் நீடில் வந்து அந்த ஆங்கிள் சொல்லுவேன் இல்லையா, இந்த ஆங்கிள்ல கரெக்டா வச்சுக்கோங்க. அப்படின்னா சிக்கு இல்லாம கரெக்டா வரும் நமக்கு. சோ silk threadனா வேற எதுவும் மெத்தட் இருக்கா, வேற எதுவும் ட்ரிக் இருக்கா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட. எந்த ட்ரிக்கும் கிடையாது, ஒரே மெத்தட் தான் செயின் ஸ்டிச்சுக்கும் சரிக்கும் silk threadக்கும். ஆனா வந்து அதோட டெக்ஸ்சர் மாறறனால தான் இந்த ப்ராப்ளம் வருது நமக்கு. சோ அதை நீங்க விடாம பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் silk threadல வந்து நல்லா வரும் நமக்கு. சோ கண்டிப்பா நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த knotted chain ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒரு லைன் போட்டு பார்த்துடலாம் அது எப்படி வருதுன்ட்டு. இந்த இடத்துல த்ரெட் எடுத்துருக்கோம் இல்லையா, பக்கத்துலேயே திரும்ப கொஞ்சம் லாங்கா நாட்டட் செயின் வந்து கொஞ்சம் லாங்கா போடுவோம். போட்டுட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. இதுக்கு பக்கத்துல ஒரு லாக்கு, மறுபடியும் ரிவர்ஸ்ல ஒரு லாக். ரிவர்ஸ் லாக் வந்து இதுக்குள்ளேயே போடணும். போட்டு அப்படி மறுபடியும் லாங் ஸ்டிச். உங்களுக்கு கொஞ்சம் சிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து நீடில் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு பண்ணுங்க. அப்படி இல்லை ரொம்ப சிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து
ப்ராக்டிஸ் அப்போ வந்து நீங்கள் செயின் ஸ்டிச்சுக்கு ஃபர்ஸ்ட் டே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதை விட டபுள் த டைம் சில்க் த்ரெட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால கரெக்டாக இதை கொண்டு வர முடியும். இந்த இடத்துல வாட்டர் ஃபில்லிங் எப்படி போட்டுருதுங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு சின்ன ஓவல் ஷேப் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் போட போகிறோம். வாட்டர் ஃபில்லிங்னா வந்து வெறும் செயின் ஸ்டிச் தான், அதை வந்து ரேண்டமாக எல்லா டேரக்ஷன்ஸ்லையும் போடுறது தான் வந்து வாட்டர் ஃபில்லிங். அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டிச்சஸ் வந்து குட்டி குட்டியாக போடணும். நம்ம ஜரியை விட இதில் வந்து ஸ்டிச்சஸ் இன்னும் குட்டியாக வரும் நமக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கு இல்லையா ஜரி விட, அதனால வந்து இன்னும் நல்லா குட்டி குட்டியாக வரும் ஸ்டிச்சஸ்ஸு. இதில் இன்னொரு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா வந்து இப்போ நம்ம வந்து டபுள் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுவே வந்து எங்கள் ஒர்க்கர்ஸ்லாம் சில நேரம் வந்து நூல் திக்காக தெரியணும், ஒர்க் திக்காக தெரியணும் அப்படின்னா வந்து 3 ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 3 நூல் கொண்டு எடுத்து 3 நூலும் ஒரே நேரத்தில் எடுப்பாங்க. அது வந்து டுலிப் நீடில் செட் ஆக மாட்டேங்குது. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு அது அவ்வளோவா வரல. அயன் நீடில் கொஞ்சம் நல்லா வரும்னு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அயன் நீடில் யூஸ் பண்ணுற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லியிருக்காங்க அதில் வந்து 3 நூல் எடுத்து போடுறது ஈஸியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போட்டிங்கன்னா இன்னும் திக்காக தெரியும் ஒர்க் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் ஃபில்லிங்கும் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. ஜரியில் நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறதை விட சில்க் த்ரெட்டில் போடும்போது வந்து இன்னும் நெருக்கமாக அழகாக பண்ணலாம். ஏன்னா வந்து ஜரியை விட சில்க் த்ரெட்டில் வந்து ஸ்டிச்சஸ் இன்னும் குட்டி குட்டியாக வரும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் கூட இப்போ ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக போட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு வெல்வெட் லுக் கிடைக்கும். இப்போ நிறைய ப்ளவுஸஸில் பார்த்துருப்பீங்க, ப்ளவுஸ் கலர்லேயே வந்து சில்க் த்ரெட் எடுத்து அதை வச்சு வாட்டர் ஃபில்லிங் ரொம்ப க்ளோஸாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக அந்த ஒரு வெல்வெட் மாதிரி அழகான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், சில்க் த்ரெட்டுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் வேணும். பண்ணாமல் எனக்கு வரல, நூல் சிக்குது, ஒரு நூல் மட்டும் மாட்டுது, நூல் அருந்து போகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னன்னா வந்து சில பேருக்கு கை வேர்க்கும், எனக்குலாம் ரொம்ப கை வேர்க்கும். ஒர்க் பண்ணும்போது வந்து ஃபேன் இல்லாமல் கை ரொம்ப ரொம்ப வேர்த்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஈரம் பட்டு நூல் வந்து சீக்கிரம் இத்து போன மாதிரி ஆகிட்டு அந்து போயிடும். ஸோ அதனால் அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் டால்கம் பவுடர் போட்டுட்டு ஒர்க் பண்ணலாம், கையில் வந்து பவுடர் போட்டுட்டு ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபேன் போட்டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வெறும் சில்க் த்ரெட் வச்சு நம்ம பண்ண செயின் ஸ்டிச் வச்சு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ரோஸ், இது வந்து ஒரு ரோஸ் பட் மாதிரி. சும்மா டிராயிங் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு இந்த ஷேப்பில் டிராயிங் இருக்கும். சரி, இது அப்லோட் பண்ணும்போது இது வந்து பிளாகில் அப்லோட் பண்ணுவோம். இந்த ஃபோட்டோ, இந்த டிராயிங் வந்து பிளாகில் அப்லோட் பண்ணுறேன். அது பண்ணும்போது நான் உங்களுக்கு இதில் எப்படி ஷேடிங்கோட உங்களுக்கு செயின் ஸ்டிச் போடுறதுன்றதை போட்டு காட்டுறேன். நீங்கள் இதில் பாருங்கள். அண்ட் டிராயிங்கும் சேர்த்து கிளியராக பண்ணி தரேன். எல்லாமே வந்து செயின் ஸ்டிச் மட்டும்தான், வேறு எதுவும் பண்ண வேணாம். இதில் வந்து நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். அந்த லாங் அண்ட் இது சொன்னேன் இல்லையா, நாட்டட் செயின் ஸ்டிச், அதை வேணால் இந்த ஸ்டெம்மில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மற்ற எல்லா இடத்துலையுமே வெறும் செயின் ஸ்டிச் வச்சு எப்படி ஃபில் பண்ணலான்றதை நான் முடிச்சு உங்களுக்கு பிக்சராக காட்டுறேன், அதில் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறுபடியும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சில்க் த்ரெட் நல்லா வரும். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வரலன்னு யாரும் சொல்லாதீங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.